second standard EVS. Already we have finished in 84 page நம்ம முடிச்சிட்டோம். 85ல airways பற்றி பார்க்கலாம். Okay, the vacation was coming to the end. The family reached to the Chennai. அப்போ அவங்களோட வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு ரீச் ஆகுறாங்க. ஏர்போர்ட் as there were flying back to திருச்சி. நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் திருச்சிக்கு அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க. சக்தி அண்ட் கவிதா அண்ட் கயல் வேர் ரியலி எக்ஸைட்டட் டு see the ஏரோப்ளைன்ஸ். அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அந்த ஏரோப்ளைன்ஸை பார்க்குறக்கு. அப்போ கயல் சொல்கிற, லுக் அட் த பிளேன்ஸ் லேண்டிங் அண்ட் டேக்கிங் ஆஃப். வந்து லேண்டிங்கும் போகிறதும் லேண்ட் ஆகுறதுமா இருக்குது அங்கே பாருங்க அப்படின்னு. ஐ வாண்ட் டு பி அ பைலட். அப்பா நான் வந்து பைலட்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க அப்பா சொல்ல, ஷுர் யூ கேன் அப்சர்வ் த ஸ்பீட் அட் விச் த ஏரோப்ளைன்ஸ் ஆர் மூவிங். தே ஆர் த ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபாஸ்டர் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இது. இப்போ சக்தி சொல்ல, டஸ் த ஏரோப்ளைன் யூஸ் ஃபியூல் டு. அது வந்து ஃபியூலில் தான் இதாகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவங்க அப்பா சொல்கிறேன், எஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபியூல். அதுக்கு மட்டுமே எப்படி இருக்கும், ஒரு ஸ்பெஷலான ஃபியூல் அதுக்கு மட்டும் இருக்குது. ஆனால் ஃபியூலில் தான் ரன் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், கைண்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். என்னென்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ ஹெலிகாப்டர். இட் வாஸ் கேரிங் அ ஃபியூ பீப்புள். இதுதான் வந்து எனக்கு ஹெலிகாப்டர். இதில் வந்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் போக முடியும். இட் இஸ் யூஸ்ட் பை த ஆர்மி டு சேவ் லிவ்ஸ் அண்ட் பிரிங் சப்ளைஸ் டியூரிங் ஃப்ளட் அண்ட் அதர் டிஃபிகல்ட்டிஸ். ஏதாவது முக்கியமான டைமில் மட்டும்தான் ஃப்ளட் இதெல்லாம் மழை டைமில் அதெல்லாம் வருதில்ல, அதை கேரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இந்த ஆர்மி அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் போக முடியும் ஹெலிகாப்டரில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரோப்ளேன். திஸ் இஸ் ஏரோப்ளேன். திஸ் இஸ் அன் ஏரோப்ளேன். பீப்புள் என்ன பண்ணலாம், பீப்புள் யூஸ் ஏரோப்ளேன் டு கோ ஃபார் ஒன் சிட்டி ஆர் கண்ட்ரி டு அதர். எங்கே வேணாலும் போகலாம், சரியா. அப்போ இட் ஆல்சோ கேரி குட்ஸ். இதுவுமே குட்ஸ் வந்து கேரி பண்ணும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரி சிட்டிஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ ஹாட் ஏர் பலூன்ஸ். த ஹாட் ஏர் பலூன்ஸ், தீஸ் ஆர் ஹாட் ஏர் பலூன்ஸ். தே ஆர் யூஸ்ட் டு டெல் அஸ் அபவுட் த வெதர். இது வந்து வெதர் எப்படி இருக்குது, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது சொல்கிறதுக்காக தான் இது. ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆஸ் அ ஸ்பாட். அந்த நேரத்தில் அது போய் அங்கே இந்த கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் அது வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ சீன் ஒயிட் லைன்ஸ் லைக் தீஸ் இன் த ஸ்கை. இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் நீங்கள் ஸ்கையில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் தே? அது என்னது? அது வந்து ஜெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஏரோப்ளைன் மாதிரி சின்னதாக இருக்கும் ஜெட். அது லைன் போட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் த vehicles that move in the air. ஏரில் மூவ் ஆகிறது மட்டும் டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட் சேஃப்டி. ஹாவ் யூ சீ தி சிம்பிள்? சிம்பிளை பார்த்துருக்கீங்களா? ரெட்னா என்னது? ரெட் கோ, எல்லோ வெயிட். அப்படியா? நாட். ரெட்னா ஸ்டாப். ஓகே, எல்லோனா வெயிட், green means go. ஓகே, ஆல்வேஸ் யூஸ் அ ஃபுட்பாத் ஃபார் வாக்கிங். எப்போவுமே நடந்து போகும்போது ஃபுட்பாத்தில் தான் நடந்து போகணும். இஃப் தேர் இஸ் நோ ஃபுட்பாத், மேக் ஷுர் தட் இஸ் அ ரோட் இஸ் டு யோர் ரைட். ஆப்போசிட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஓகே, வைல் ரைடிங் த மோட்டார் சைக்கிள், வேர் அ ஹெல்மெட். மோட்டார் சைக்கிளில் போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக வேர் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, வெல் டிரைவிங் அ கார் யூஸிங் அ சீட் பெல்ட். காரில் இது பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த சீட் பெல்ட் போடணும். நெக்ஸ்ட்டு, டூ நாட் ரன் அவே த ரோட்டில் சும்மா நீங்கள் என்ன பண்ண ஓடக்கூடாது. அப்போ சப்போஸ் வண்டி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நெவர் கோ அலோன் ஆன் ரோட், ஆல்வேஸ் கோ வித் த எல்டர். பெரியவங்க கூட மட்டும்தான் போகணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, யூஸ் அ ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் or subway to cross the road. If there are none, use a pedestrian cross. Pedestrian crossனா zebra crossing. அங்கே தான் நீங்கள் க்ராஸ் பண்ணணும்.
சும்மா இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு cross while the traffic symbol of the person walking turn green. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், cross the traffic symbol of the person walking. அங்கே person walking green இது பண்ணும்போது தான் எல்லாமே போயிடும் இல்லையா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணணும். ஸ்டார்ட் early, drive slow, reach safely. சரியா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. At some place the road and the train track meet. It is called the level crossing. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ரோடும் ட்ரெயின் ட்ராக்கும் மீட் ஆகும், அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க, அது லெவல் கிராசிங் அப்படின்வாங்க. நெவர் ட்ரை டு கிராஸ் இட் வென் த கேட் ஆர் க்ளோஸ்ட். எப்போவுமே கேட் வந்துட்டு இந்த ட்ரெயின் கேட் இருக்கு இல்லையா, அது க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, அது நீங்கள் போகக்கூடாது, கொஞ்சம் நின்றுட்டு தான் போகணும். சரியா. நெக்ஸ்ட்டு காமன் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோட் சைன். ஸ்கூல் ஜோன், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் ஜோன், டிரைவ் ஸ்லோன்னு. இப்போ அன்மேன் லெவல் கிராசிங், பி கேர்ஃபுல் வென் கிராசிங். நெக்ஸ்ட்டு பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னா இந்த கிராஸ் ஹியர் ஒன்லி, இந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாப் ஹியர், அந்த சிம்பிளை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள். லெவல் கிராசிங்னா செக் பிஃபோர் யூ க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. do not horn ஹியர், இந்த இடத்துல ஹாரன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நோ பார்க்கிங், do not park your vehicle ஹியர், இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நாங்கள் பார்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஜோன், do not horn, அந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஹாரன் இது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு யூ டர்ன், allowed to turn, அந்த சிம்பிள் அர்த்தம். ஓகே, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இந்த ரோட்ஸ் இது உங்களோட ஹோம்ஒர்க். நீங்கள் அந்த சைனை பார்த்துட்டு அதுக்கு அது என்ன ஜோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், இல்லை எந்த ஸ்டாப்பு அப்படின்ட்டு. எவாலுவேஷன், ஹூ ஹாம் ஐ, டிக் த ரைட் ஆன்சர். ஐ கேன் ரன் வித்தவுட் ஃபியூல், பைசைக்கிள். ஐ ஸ்டாப் அட் ஆல் ஸ்டேஷன், பேசஞ்சர் ட்ரெயின். ஐ ஃப்ளை இன் த ஸ்கை வித் அ ஃபியூ பீப்புள்ஸ், ஹெலிகாப்டர். ஐ கேன் ட்ராவல் போத் ஆன் லேக் அண்ட் ரிவர், ரெண்டுக்கும் இது பண்ணுவேன், இது ஷிப். நெக்ஸ்ட் கனெக்ட் த வேர்ட் வித் த ரிலேட்டட் பிக்சர். அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அது சி, இது சி, ஏர், லேக், ரோடு, ரோட்டில் அந்த கார் போகிறது ரோடு, ட்ராக், சிக்னல். சரியா. நெக்ஸ்ட் 19, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். அ ஃபிஷர்மேன் யூஸ் மீ டு ஃபிஷ், கட்டுமரம், அந்த இதில் தான். நெக்ஸ்ட் ஐ எம் யூஸ்ட் பை த ஆர்மி டு சேவ் பீப்புள், ஹெலிகாப்டர். எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்மோக்லெஸ், ப்ரொடியூஸ் ஸ்மோக், யூஸ் டீசல், ஸ்மோக்லெஸ். சரியா. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் புட் அ டிக் மார்க். ஷிப், செயில் போட். ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன். பைசைக்கிள், லாரி. கார், கொரைக்கல். எது வந்து பேர் இல்லாததோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் புட் அ டிக் மார்க். எது இன்கரெக்டாக இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டிக் மார்க் போடணும். ரைட் டூ ஆக்ஷன் தட் யூ ஷுட் நாட் டூ இன் த ரோட். இந்த ரோட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது 2 ஆக்ஷன் மட்டும் நீங்கள் எழுதணும். பிஃபோரில் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு யூ கேன் ரைட் இட். நெக்ஸ்ட் டிக் த வெஹிக்கிள் தட் மூவ் யூஸிங் வெஹிக்கிள்ஸ். ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஃபியூல் எதுக்கெல்லாம் ஃபியூல் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டிக் மார்க். இப்போ காரு, லாரி, சைக்கிள். இப்போ காருக்கும் லாரிக்கும் ஃபியூல் தேவைப்படும், அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹெலிகாப்டர், ஷிப்புக்கு வந்து ஃபியூல் தேவையில்லை. இந்த இது இருக்குது பார்த்தியா, பஸ் அண்ட் ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் வேணும். ஸோ டிக் தட். இதில் இந்த காரக்கலுக்கும் அந்த லாஸ்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படாது. இந்த வேன் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் தான் ஃபியூல் தேவைப்படும், அப்போ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் திங்க்
அண்ட் டேக் த கரெக்ட் ஆக்ஷன். இந்த ரெண்டு இதில் எது கரெக்டானது அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திங்க் அண்ட் யூ வாண்ட் டு டேக் தட் கரெக்ட் ஆக்ஷன். கரெக்டான இதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்கள். தேங்க்யூ. இதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜூம் கிளாஸ் வரும்போது நம்ம கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.